to We Are Scholars. So, இன்னைக்கு Unit 1 Diversity of Living World உடைய Part 7 video. It's a continuation of viral classification. So, last videoல நம்ம 7 different classes of virus பார்த்திருப்போம் இல்லையா? DNA virus, RNA virus and reverse transcriptase யூஸ் பண்ணக்கூடிய virus. Okay? So, in the 7 classes of virus தான் it will be undergoing the process called mRNA synthesis. Okay, so messenger RNA அது எது create பண்ணணும்? For creating the synthesis of viral protein and viral genome, copies of viral genome. So இது ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு complete virus-ஆ அந்த host cell-ல விட்டு it will be coming out. எதுக்காக? To start the infection cycle. Just to recap, basis of classification-க்கு RNA production mechanism, genome nature, reverse transcriptase and the type of sense strand. இது எல்லாமே very important. So let's start with class number 1. Double stranded DNA virus. So double stranded DNA virus க்கு first basic என்ன? It can be directly transcribed to messenger RNA. இல்லையா? So இங்க example வந்து adenovirus. Adenovirus basically ஹியூமனில் இல்னஸ் காஸ் பண்ணுது. மெயினாக ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஐஸ், அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல். ஸோ கட் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான இஷ்யூஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த அடினோ வைரஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகே, let's start with this. ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அடினோ வைரஸ் என்ட்ரி இன்டு த ஹோஸ்ட் செல். ஸோ ஒன்ஸ் ஹோஸ்ட் செல்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நியூக்ளியஸை டார்கெட் பண்ணி அதனுடைய ஜீனோமை நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே போன அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இட் வில் அண்டர்கோ ப்ராசஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் ஒன் மோர் திங் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்தே ஆர்என்ஏ பாலிமரேஸை இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இதுக்குன்ட்டு இட் வில் நாட் கேரி ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஹோஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற எந்த செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுதோ அந்த செல்லில் இருக்கிற ஆர்என்ஏ பாலிமரேஸை இது யூட்டிலைஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் த எம்ஆர்என்ஏ இஸ் கிரியேட்டட், ஸோ எம்ஆர்என்ஏலேருந்து அல்டிமேட் நம்மளுக்கு என்ன ப்ரோட்டீன் க்ரியேட் பண்ணணும் அண்ட் காப்பீஸ் ஆஃப் வைரல் ஜீனோம், இது ரெண்டும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இட் வில் பி பேக்கேஜ்ட் அண்ட் த மெச்சூர் வைரல் adenovirus will be released. So this is the class 1. Let's see class 2. Class 2 வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதோட ரெப்ளிகேஷன் பாத்வே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆகணும், அப்புறம் எம்ஆர்என்ஏவாக ட்ரான்ஸ்கிரைப் ஆகணும். லெட்ஸ் see with an example. Parvovirus. Parvovirus basically it creates rashes in children and adultsல பார்த்தீங்கன்னா it will cause arthritis. இதோட மெயின் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் இஸ் போன் மேரோ. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வில் பி synthesize the complementary strand. Single strand DNA-வால it can't undergo the process, right? So first இதுக்கான complementary strand create ஆகும். என்ன strand? Minus strand. So once the double stranded DNA is created, it will be undergoing a process called transcription. So host உடைய RNA polymerase utilize பண்ணிக்கும், messenger RNA create பண்ணிடும். அப்புறமா then it will be creating the viral protein and copies of viral genome. So protein and genome எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா assemble and it will be packaging it and release of the virus. Okay, so this is the parvovirus or single standard DNA ஓட pathway. Next we look into the class 3. Class 3 வந்து double standard RNA virus. So RNAல positive strandம் இருக்கு, negative strandம் இருக்கு. So இங்க you should be remembering, positive strand RNA is just like messenger RNA. It can directly do the process of translation. So let's see how it works. இங்க ஒரு important point நம்ம remember பண்ணணும். இது பேசிக்காவே ஜீனோம் RNAங்கிறதுனால ஹோஸ்ட் கிட்ட ஆர்என்ஏக்கான பாலிமரேஸ் இருக்காது. ஸோ இந்த வைரஸ் இதுக்கு தேவையான ஆர்என்ஏ பாலிமரேஸை இட் வில் கேரி பை இட் ஓன். ஓகே, லெட்ஸ் see here it carries its own RNA dependent RNA polymerase.
Example is Rio virus. Rio virus அதோடைய one of the genus is rotavirus. It causes severe diarrhea in infants and children. Okay, so let's start the pathway. So double stranded RNA. In the double stranded RNA la first we are taking the negative strand. Negative RNA is utilized as a template strand. So RNA கொண்டு வந்த RDRP or nothing but RNA dependent RNA polymerase வச்சு transcription undergo பண்ணும். இதில் create ஆகிற mRNA it will be undergoing the process of translation. Translationக்கு host உடைய ribosomes enzymes utilize பண்ணி it will be creating the viral protein. Okay, so and on the other hand நம்ம positive strand என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Positive strand or sense strand will be undergoing the process of replication using the RDRP. So RDRP it will be helping in replication. என்ன பண்ணுனா complementary minus strand அதுக்கு create பண்ணி கொடுக்கும். Copies of double stranded RNA produce பண்ணும். So இப்போ என்ன கிடைச்சாச்சு protein viral protein கிடைச்சாச்சு as well as அதனுடைய genetic materialum synthesize பண்ணியாச்சு. So packaging it and creating the complete virus. So the Rio virus with its RDRP protein. So the next class is class 4, single stranded RNA virus. So and one more thing inga neenga note panano, it is having the positive, so which is a sense strand. Appo idoda speciality enna, it can directly function as mRNA. Okay, so see here, இதுக்கு example toga virus. So toga virus பார்த்தீங்கன்னா, so the main one of the known virus COVID belongs to this category, single stranded RNA with sense strand, positive strand. Okay, and one more example like chikungunya, rubella, எல்லாமே இந்த variety it will come under this. Okay, this RNA is ready to translate. See here, so basically இது வந்து sense strand, so which directly act as mRNA, translation, structural proteinum, RNA dependent RNA polymerase enzyme create ஆகும். இந்த RDRP, இந்த polymerase enzyme will act on the remaining sense strands. Okay, என்ன பண்ணும், complementary minus strands create பண்ணும். So that minus strands utilize பண்ணி n number of single stranded RNA copies அதால generate பண்ண முடியும். So once structural proteins ready ஆயாச்சு and the genome ready ஆயாச்சு, it will be packaged and assembled. Okay, at the middle you can see that very well it is having a single stranded genome. The next one is class number 5, single stranded RNA antisense strand, negative strand. Okay, so negative strand ஆல directa translation undergo பண்ண முடியாது. It should produce intermediate messenger RNA. Let's start. And one more important thing, it should carry its own RNA polymerase. இங்க example பார்த்தீங்கன்னா rabadovirus. Rabadovirus, especially rabies. It causes rabies. One of the genus is rabies, which affects the mammals, especially humans. Okay, so the next thing is going to be its pathway. Let's see the pathway. So negative strand, single stranded RNA strand, this can be utilized to synthesize mRNA. So நம்மளுக்கு தெரியும் இல்லையா, the RNA dependent RNA polymerase will act, this enzyme will act on this, creating the single stranded positive strand RNA. So that will undergo translation, creating the structural protein and RDRP. This RDRP will be helping the single stranded RNA, அது வந்து என்ன பண்ணும், once again minus strands copies produce பண்ணுறதுக்கு help பண்ணும். So structural proteins ready ஆயாச்சு and copies of viral genome is also ready. Now put together, pack it, and the virus is ready. Okay, so at the middle you can see that it is having a single stranded negative sense RNA, the viral genome. Along with these
large protein is nothing but the RDRP. The next class is single stranded RNA utilizing the reverse transcriptase. So reverse transcriptase nale you should be remembering transcribing reverse RNA to DNA. And one of the main example is retrovirus or HIV, which belongs to this. ஓகேங்களா, இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் இன்டு த ஹோஸ்ட் ஜீனோம். சரி, எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்ஸ்ட்ராண்ட் இருக்குது, இட் கேன் டைரக்ட்லி ஆக்ட் அஸ் mRNA, but it undergo reverse transcription. It will be creating the double stranded DNA. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆனதுக்கப்புறமா எந்த செல்லை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, ஐ மீன் எந்த ஹோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுதோ அந்த ஹோஸ்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்னா ஹியூமன் செல்லில் இருக்கிற ஜீனோமோட இது இன்டிகிரேட் ஆகிடும். ஓகே, இன்டிகிரேட் ஆகி இட் யூஸிங் த என்சைம் கால் இன்டிகிரேஸ். ஓகே, இன்டிகிரேட் ஆகிட்டு அதிலிருந்து இட் வில் அண்டர்கோ டிரான்ஸ்கிரிப்ஷன். ஹாஸ்டோட ஆர்என்ஏ பாலிமரேஸை யூட்டிலைஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டர்கோ பண்ணோம். மெசஞ்சர் வைரல் mRNA ப்ரொடியூஸ் பண்ணோம். அதிலிருந்து இட் வில் ப்ரொடியூஸ் த ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் reverse transcriptase enzymes. So after that it will be put together and the complete virus is ready, that is HIV. ஓகேங்களா, ஸோ இந்த வைரஸ் ஜீனோம்குள்ளே பார்த்தீங்கன்னா you can just see that the reverse transcriptase is there and the single stranded RNA is also there. And now we will see the last category, class 7, double stranded DNA which utilizes reverse transcriptase. So இங்கே வந்து once again it is reverse transcription and then mRNA production. Let's see how. Example is hepadna virus, hepatitis B virus. Basic hepatitis B virus, it affects the liver. Okay, liver diseases, it causes liver diseases, cirrhosis and the madri. Let's see the pathway. So double stranded DNA, it will utilize the host polymerase, transcription kaprom we will be getting the messenger RNA. One more important thing to note here is ரெண்டு type of RNA இங்கே கிடைக்கும். Okay, it will be creating it. ஒன்று பார்த்தீங்கன்னா the pre-genomic RNA, இன்னொன்று messenger RNA. ரெண்டுமே பாசிட்டிவ் சென்ஸ் RNA தான், பட் அதோட பாத்வே என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ messenger RNA as usual translation போகும் and it will be creating the structural protein and reverse transcriptase enzyme. ஓகேங்களா, இந்த ஆர்டி என்சைம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆர்டி என்சைமோட இந்த ப்ரீ ஜீனோமிக் ஆர்என்ஏ ரெண்டுமே இட் வில் பி பேக்டு இன் டு த கேப்சிட். இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல், ஐ மீன் இந்த காப்பீஸ் ஆஃப் ஆர்என்ஏயாக இருக்கட்டும் இல்லை டிஎன்ஏ, இட் வில் பி சிந்தசைசிங், வைரஸ் சிந்தசைஸ் பண்ணோம், அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸை தனியாக சிந்தசைஸ் பண்ணோம், ரெண்டுத்தையும் பேக்கேஜ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் இந்த ப்ரீஜீனோமிக் ஆர்என்ஏவோட இந்த ஆர்டி என்சைம் கேப்சிட்குள்ளே பேக்கேஜ் பண்ணதுக்கப்புறமா தான் இட் வில் அண்டர்கோ த ப்ராசஸ் கால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் பி கிரியேட்டிங் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே, அண்ட் தட் கிவ்ஸ் த கம்ப்ளீட் ஜீனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா it is having the capsid, this is the capsid, and inside which it will be having the double stranded DNA with the reverse transcriptase enzyme inside. Okay, so these are the 7 classes. Quick or summarization paathalam. So class 1 and class 7 both are double stranded DNA. So in the double stranded DNA la irukka minus strands inge utilize panni it will undergo transcription to create the messenger RNA. Class 2 பாத்தீங்கன்னா single stranded DNA, positive strand. So அதால ஸ்ட்ரைட்டா mRNA create பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷன் அண்டர்கோ பண்ணணும். ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறமா மைனஸ் ஸ்டாண்டை யூட்டிலைஸ் பண்ணி mRNA க்ரியேட் பண்ணும். அண்ட் கிளாஸ் 3 டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ இட் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஸ்டாண்ட் மைனஸ் ஸ்டாண்ட் வில் அண்டர்கோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டு கிரியேட் த மெசஞ்சர் RNA. அண்ட் தென் கிளாஸ் 4 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ இது ஆல்ரெடி இட் இஸ் அ பாசிட்டிவ், ஸோ இட் கேன் டைரக்ட்லி யூட்டிலைஸ்ட் ஆஸ் அ மெசஞ்சர் RNA. Class 5 single stranded RNA with antisense minus strand. So minus strand nala it has to undergo transcription process to bring the mRNA. And class 6 pathina single stranded RNA with retrovirus.
So retrovirus, which means it has to undergo reverse transcription. So it will be creating a double stranded DNA as an intermediate. So first double stranded DNA பண்ணிட்டு அதுக்கப்புறமா it will undergo transcription. முடிச்சதுக்கப்புறமா I mean minus strand utilize பண்ணி transcription பண்ணிட்டு it will be creating messenger RNA. Ultimate goal என்ன? To create a viral protein and synthesis of copies of viral genome to make the complete virus, and that will be traveling into the infection cycle. So இப்போ எல்லா 7 classes-உம் உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. So let's see in the other video.